இப்போ நம்ம காத்து கிளம்பலாம். எப்படி போலாமே? ஓகே கிளம்பலாமா? ஹெலிகாப்டர் வந்துச்சா? ஹெலிகாப்டர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றுக்கல. அப்புறம் எப்படி போகிறது? வாங்க நம்ம நடராஜா சர்வீஸ் போகலாம். நடராஜா சர்வீஸ்? யோ நான் எவ்வளோ பெரிய ஆளைய பேர் கழிச்சேன் நான். ஐயோ வரையா நான் கிளம்புறேன். ஐயோ எப்போ ஒரு காராச்சும் புக் ஆடி காராச்சும் ஓலா காராச்சும் புக் பண்ணிப்பா. சார் ஓலாட காட்டில் தவறு இல்லை சார். ஐயோ எதுக்கு அந்த ஃபோன் தீ முடியாது? சரி சார் கிளம்புங்க சார். நம்ம டிஆர்பி எரிஞ்சே வருது பாருங்க. டிஆர்பி ரொம்ப கம்மியாகுது. டிஆர்பி கம்மியாகுது தான். இப்போ எனக்கு ஃப்ளைட் வந்து அவனுக்கு யோ போயா யோ நீ பொண்ணு எனக்கு பேமெண்ட் கிடைக்காது. வாயா போலாம். சரி. ஹாய், நான் தான் உங்கள் பேக்கில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிக்கு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு ஒன்று போகிறேன். அதுக்கு எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு வால் ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் இல்லாததுனால நம்ம அங்கேயே போய் தண்ணியை தேடி கண்டுபிடிப்போம். அதனால் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு எது பறவை சுற்று கேட்குது. ஆமாம் எனக்கு வச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு எப்படி ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கத்தை எனக்கு பயமா இருக்கு. நான் திடீர்னு இது மேலே ஏறி நின்றுக்கிறேன். சார் சிங்கம் இங்கே குட்டி போடுது. சிங்கம் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் கேமராமேன் உயிரை கொடுத்து சிங்கக்குட்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஒரு மரத்து மேலே இருக்கும். கீழே ஒன்றா கரோனா தப்புனா மரணன்ற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆழத்தை பாருங்க. செம்ம ஆழமாக இருக்குது. நானே உயிரை போய் கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வந்தோம்னா இந்த இலையை பறிக்கிறதுக்கு தான் வந்தோம். இந்த இலையில் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா காட்டுக்கு போகும்போது பிச்சுன்னு சொன்னாங்க. பயிரில் வச்சு ஏன்னா இதை வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் நைனாக்கு உண்டை கட்டி வாங்கினாருன்னா அடிபட்டுச்சுன்னா இதை வச்சு தேய்ச்சா சரியாயிடுங்க. நானும் இதை வச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், நம்ம கையில் எப்போவுமே ஒரு கொம்பு இருக்கணும். ஏன்னு கேளுங்க. ஏன் சார்? யாராவது அடிக்க வரும்போது கையில் கொம்பு எத்தனை வராமல் வந்திருப்பான். அவன் கையில் குத்திட்டு நம்மளை அடிக்க சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார். சார் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஹெலிகாப்டர் வரணும்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு இப்போ வர வச்சிருக்கேன். ஆனால் சின்ன திக்கிறது நம்ம தாண்டி போனால் ஒரு பெரிய மலையை தாண்டி போகணுமா சார்? மலையா? ஓகே போகலாம். ஆனால் அந்த மலை மேலே ஏறினா என்ன மலை? மலை பேர் மலை தான் சார். அந்த மலையா? மலை பேர் மலையா? எஸ் சார். ஐயோ அந்த காட்டில் அந்த மலை மேலே ரொம்ப அமானுஷமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் 4 பேர் போயிருக்காங்க. அவங்க 4 பேருமே திரும்ப உயிரோடு தான் வந்திருக்காங்க. அதுதான் எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்போ நம்மளும் 5ஆவதாக போகிறோம். நம்மளும் கரெக்டாக திரும்பி வந்துட்டோம். 6 பேர் சார். ஓ நம்ம 6 பேரில்? ஆமாம் என் கேமராக்குள்ளோட போகிறோம் சார். முன்னாடி போன 4 பேர், இப்போ நீங்கள் 5 நான் 6 சார். 6 மொத்தமாக சேர்த்து 6 சார். மொத்தமாக சேர்த்து 6. அங்கே போயிட்டு திரும்ப வருவோமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா கேமராவில் வந்து பேட்டரி இருக்கா இல்லைன்னா போட்டுக்கலாம். கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் கிளம்பலாம் சார். டைம் ஆகுது. நம்ம கிளம்பலாம். இப்போ இந்த ஆபத்தான மரத்துலேருந்து எப்படி இறங்குதுன்னு தெரில. கீழே குச்சினா என் உயிருக்கே கூட ஆபத்தாக முடியல. இப்போ இந்த மாதிரி மரத்தில் மாட்டிக்கிங்கன்னா எப்படி கீழே இறங்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இது கீழே போட்டுருங்க. இது எங்கள் அம்மா கொத்த இலை. இது நான் கீழே போட்டுறேன். நெக்ஸ்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இருங்க. பின்னாடி எதனா கொம்பு இருந்தால் அதையும் பிடிச்சிக்கணும். அப்படி உங்களுக்கு ஏற தெரியலனா மூடிக்கின்னு நிற்கணும். இந்த பிறகு இறங்கியாச்சு. கரெக்டாக நம்ம மூச்சை பிடிச்சிட்டு கேமராமே கால் சொல்லி பிடிச்சின்னு நிற்கிறேன். இன்ஜுரி ஆயிடுச்சு. கேமராக்குள்ளே கூப்பிடுங்க. ஓகே சார். சார் பக்கத்தில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, போகலாமா? இல்லை முதல்ல வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே. அது ஒரு நான் ஸ்கீஸ்கி தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே இந்த கீழே குச்சத்தில் என் கால் ரொம்ப அடிபட்டிருக்கு. கேமராமேனுக்கும் அடிபட்டுச்சு. நடந்து வரும்போது கீழே வந்துட்டாரு. ஃபோக்கஸ் ஏதோ காட்ட வச்சுக்கிறான். காட்டு வச்சு கிணத்துக்குள்ள குதிக்கலாமான்னு பார்க்குறான். சூசைட் பண்ண பார்க்குறான். நம்ம போய் அவனை காப்பாற்றுவாங்க சார். அவனே போயிட்டேன் சார். அப்போ அவனே போயிட்டான். அப்போ நமக்கு வேலை இல்லை. வாங்க போகலாம் சார். நம்ம இந்த மலைக்கு. ஆமாம். இது எவ்வளோ புதர் வச்சு போகிறேன். இவ்வளோ எப்படி கேமராமேன் போகிறது? ஜஸ்ட் பிடிச்ச வேலையை உருவாக்குங்க. ஆமாம் ஓகே சார். ஆஃப்டர் 1 day later பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய வழியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. வாங்க போகலாம். சிங்கக்குட்டி பார்த்துங்க சார். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? சத்தியமாக நம்ம இதை பெரிய விஷயமாக்கணும். ஆமாம் இங்கே பாருங்க. இப்போ நான் சிங்கக்குட்டியை தொட போகிற முதல்ல அந்த சிங்கக்குட்டி என்னை கச்சிடலாம் சார். இன்னும் சின்ன டவுட் சார். இது நம்ம அப்படியே போயிடலாமா சார்? ஏன் சான்ஸ் நம்ம சிங்கக்கிட்டே நம்ம தாண்டி தான் போகணுமா? வேறு வழியே இல்லையா? வேறு வழி இல்லை.
இங்கே பாருங்க இந்த சைடில் இடம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க சிங்கக்குட்டி. இப்போ சிங்கம் எங்கே போயிருக்கேன்னு தெரியல. இந்த குட்டி தான் இப்போ பார்த்து. இப்போ இது கத்திச்சுன்னா சிங்கத்தை கூப்பிட்டு வந்துடும். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரு. அதனால் இந்த சிங்கத்தை இங்கேயே விட்டு போயிடலாம். பாதுகாப்பாக இருக்கும். பாம்பு எதுவும் வந்து பார்த்துக்கிட்டு இது மேலே புல்லெல்லாம் போட்டு மறைச்சிட்டு போகிறோம். சார் 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 மேலே போட அந்த பேரில் முடிஞ்சு செதுக்கிட்டு போகுது சார். ஒன்றும் சார் சார் நம்ம நெக்ஸ்ட் கேமரா சார். இப்போ ஒரு நாள் மழை இல்லை, நீங்கள் ஒரு எபிசோட போடுறீங்க சார். உங்களால் யாரும் மிஞ்ச மாட்டாங்க சார். வாங்க நம்ம அதை போய் கட் பண்ணலாம். சார் பேசுங்க, சத்தமாக பேசுங்க சார். மைக் வேறு வாங்கி போச்சு. ஓகே. ஆ சரி கீழே சாணி. இங்கே ஒரு சாணி இருக்குது. இது பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் லைக் மாட்டு சாணி மாதிரி இருக்குது. சார் சத்தமாக பேசுங்க சார். ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாட்டு சாணி மாதிரி இருக்குது. என் கத்தி வர இதனால ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓ மை காட். இந்த கத்தி நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் சார் செகண்ட் ஹேண்ட் கத்திங்களா? பரவாயில்ல வாங்க. அங்கே பாருங்க, அது கத்தி சிங்கத்தை கூட்டின்னு வந்துச்சு. அது சிங்கம் அது பண்ண போது நம்ம பண்ண போயிடலாம் வாங்க. இங்கே பாருங்க பெரிய வாழ்க்கை அமௌண்ட் இருக்குது. இப்போ இதை தாண்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார். இந்த பாகிஸ்தானா சார்? அப்புறம் இன்னொரு காட்டுவாசி காட்டுவாசி இருக்கா? காட்டுவாசி அந்த காட்டுவாசி நம்மளே பார்க்கலாம். அந்த பக்கம் காற்று வச்சுக்கிறேன் சார். ஓடிலாம். ஓ ஏ சார் விட்டு வராதிங்க சார். இந்த காட்டுவாசி நம்மகிட்ட டைம் சொல்லுவோம். டைம் கேமராமேன். அந்த காட்டு டைம் கேட்கணும் சார். வெயிட் பண்ணுங்க சார். இங்கே வாட்ச் வர கற்றுனா இல்லையா? எங்க சார் கேமரா டைம் பார்க்கணும் சார். கேமரா டைம் கத்த மாட்டேங்குது. சார் மணி வந்து இப்போ 11:57. காட்டுவாசி மிஸ்டர் காட்டுவாசி 11:57 ஆகுது. சொல்லி ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் நான் உங்கள் பேர்கில்ஸ். சார் 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 கடைசிக்கு நம்ம மலை மேலே ஏறவே இல்லை. தோர்க்கி மலை. ஓ சார் அப்படியே இருங்க சார். நான் ஜூமா போகிறேன். நீங்கள் மேலே ஏறுங்க. அதே நம்ம இந்த மலையை கட்டிடலாம். ஓகே. அப்படியேடா நான் ஜூம் போடுறேன். அப்படியே ஜூம் போகிறேன். இப்போ நான் மலையை பார்க்க போகிறோம். ஒரு வழியா நான் பேர்கில்ஸ் மலை ஏறிட்டேன். சார் மேலே வானம் தெரியுது சார். இந்த மலை கிட்டத்தட்ட பெரிய மலை தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேமரா வச்சுக்காத போது திருவிழா தெரியுது. ஆனால் ஏறமோ எவ்வளோ பாருங்கள். நான் இப்போது இந்த மலை மேலே ஏற போகிறேன். அவர் ஏற்றாரு. ஓகே நான் மலை ஏறிட்டேன். அப்பா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவ்வளோ போய் ஆயிட்ட. அதோ அங்கே தான் கால் வச்சாங்க. எனக்கு அப்படிங்க நான் காட்டுறேன். அப்படிங்க இதோ இங்கே இப்படி கால் வச்சேன். 2 மணி நேரம் ஆச்சுங்க இங்கேருந்து இவர்கிட்ட வர்றதுக்கு. அப்பா முடியல. கஷ்டமாச்சு. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம உங்களோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட நான் சந்திப்பது நான் உங்கள் பேர்கில்ஸ். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.